ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் மழைநீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்தும் மழைநீரை சேகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு கௌதம் அவர்கள். வணக்கம் கௌதம். வணக்கம். மத்திய அரசு மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்தை இன்னும் கூடுதல் கவனத்தோட முன்னெடுத்திருக்காங்க. இதற்கான அவசியம் என்ன? இது பற்றி உங்களுடைய கருத்து? கேட்ச் த ரெயின் திட்டம் மூலிமா இன்னும் இது பல மக்களுக்கும் நம்மளுடைய நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வளம் சேர்க்கிற ஒரு திட்டமாக தான் நான் இதை பார்க்குறேன். அண்டு உண்மையிலே இதோட ஸ்கேல் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு விஷயம். ஏன்னா இது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இங்கே நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் இதை இன்னும் தீவிரப்படுத்துவாங்க. அண்ட் பல இடங்களுக்கு இந்த அவேர்னஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அண்ட் முக்கியமாக எப்படியெல்லாம் ஓவரால் இந்த சிஸ்டம் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதும், இதுக்கு பின்னாடி ஒரு சென்சஸ் நடக்கிறதும், அண்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் முன்னெடுக்க முடியும். இந்தியாவில் பல வகைப்பட்ட சீசன்ஸ் இருக்குது. இந்த சீசன்ஸ்க்கு ஏற்றபடி அதுக்கான மெயின்டெனன்ஸ் ஸ்கீம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்படி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனையும் ஒவ்வொரு கவர்மெண்ட் பாடியும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது, இன்க்ளூடிங் த ப்ரைவேட் செக்டர்ஸ். இது எல்லாத்துக்குமே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா நீரையும் குறிப்பிட்டு நம்ம யூசபிள் வாட்டரை கன்ஃபார்மாக அதை நல்லபடியாக அந்த சேகரிக்க முடியும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. அண்ட் வெறும் இது திட்டமாக மட்டும் இல்லாமல் இது ஒரு வே ஆஃப் லிவிங்காக மாறும்போது கண்டிப்பாக நீருடைய முக்கியத்துவம் இன்னைக்கு ரொம்ப அடிப்படையில் எல்லாருக்கும் போய் சேரும்ன்றதையும் நான் நம்புகிறேன். அண்ட் அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னென்னா, இப்போது ஒரு சராசரி மனுஷனுக்கும் இதோடைய தேவை இப்போது ஒரு ரொம்ப ஹிட்டனாக இருக்குது. ஸோ இந்த திட்டம் மூலயமா அந்த அவேர்னஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குல்ல. ஸோ தண்ணியை காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு ஈஸிலி ஃப்ரீ அவைலபிளான ரிசோர்ஸை சேமிங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு புது மொழியாக இல்லாமல் எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் போய் சேரும் அப்படின்றது உண்மையிலேயே இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி, இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கும் ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம் அப்படின்றத நான் பார்க்குறேன். வெறும் ஒரு திட்டமாக இல்லாமல் இது ஃபங்க்ஷனபிளாகவும் மெயின்டெனன்ஸ் பார்ட்லேயும் எப்படி ஒவ்வொரு வாட்டி ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு தான் நான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இது மூலயமா அமையுன்றதை நான் நம்புகிறேன். நிச்சயமா, அதாவது மக்கள் பங்களிப்போட எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தினா அது வெற்றிகரமாக அமையும் அப்படின்றது உங்களுடைய இந்த வார்த்தைகள் புரியுது. இப்போ மழை நீரை சேகரிக்க வேண்டிய அவசியம் என்ன கௌதம்? என்னுடைய லைஃப்பில் வாட்டர் பேஸ் பண்ணி தான் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நான் முன்னெடுத்திருக்கேன். ஸோ நான் படித்தது மூலிமா எஸ்பெஷலி வர்ச்சுவல் வாட்டர் அப்படின்ற ஒரு விஷயங்கள், தென் அப்புறம் உலகத்தில் எப்படி நீர் அப்படின்றது இருக்குது, எப்படி பார்க்குறாங்க நீரை அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்தியா இஸ் ஏ வாட்டர் ஸ்ட்ரெஸ்டு கண்ட்ரி அப்படின்றது தான் வெளிப்படையாக தெரிகிற ஒரு விஷயம். நமக்கு அழகான மழை பெஞ்சாலும் அது குறிப்பிட்டு எல்லா டைமும் கரெக்டாக பெஞ்சால் கூட இந்தியா ஸ்டில் ஏ வாட்டர் ஸ்ட்ரெஸ்டு கண்ட்ரி. பிகாஸ் நம்மக்கிட்ட ஒரு அடிப்படையில் ஒரு நீர் மேலாண்மை இப்போ இருக்கிற சிஸ்டமில் ரொம்ப நல்லபடியாக அதை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றது தான் தெரிய வருது. ஸோ இந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் கண்ட்ரியில் நம்மளோட பெர் கேபிட்டா அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே தெரிய வருது. அதாவது என்னன்னா, 2021 ஒரு சென்சஸ் எடுத்திருக்காங்க. அதாவது பெர் கேபிட்டா வாட்டர் அவைலபிலிட்டி ஒரு 1486 இருந்திருக்கு. ஆனால் இப்போ 2031 பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 100 கியூபிக் மீட்டர் குறையுது, 1360 அப்படின்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு கணக்கெடுப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ அவைலபிலிட்டியில் ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 1700 வேணும். ஓகே, ஸோ அதுக்குமே 300 கியூபிக் மீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு கணக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு நீரை சேமிக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம இதை பார்த்தே ஆகணும். ஓகே, சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தோம். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் காசு சேமிக்கிறோம், நேரத்தை சேமிக்கிறோம், ரிலேஷன்ஷிப்பை கூட நம்ம சேமிக்கிறோம், ஒவ்வொரு நம்மளோட ஹெல்த்தை சேமிக்கிறோம், இதுக்கான இன்சூரன்ஸ் என்னென்னமோ இருந்தால் கூட நீரை சேமிக்கிறதுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் தான் ஒரே ஸ்கீம். ஓகே, அது ஒவ்வொருத்தவங்களும் இப்போ இருக்க காலகட்டத்தில் பண்ணியே ஆகணும். அதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஓப்பன் டெரேஸ் ஒருத்தங்கிட்ட இருக்குது அப்படின்னாலே அது 1 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே 929 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஈஸிலி சேவ் பண்ண முடியும். ஓகே, அது 1 சென்டிமீட்டர் பெஞ்சால் கூட. ஸோ அது நீங்கள் அப்படி இப்படின்ட்டு ஒரு ட்ரெயின் ஆகுதுன்னா கூட குறைஞ்சபட்சம் 800 லிட்டராவது நீங்கள் டெஃபினெட்லி சேமிக்க முடியும். அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு தேவை ஒரு 4 பேர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னாலே 1000 லிட்டர்ஸ் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் இன்க்ளூடிங் எல்லா டொமஸ்டிக் பர்பஸும் சேர்த்து. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், 900 லிட்டர்ஸ் சும்மா ஒரு 1 சென்டிமீட்டர் அப்படின்றது நமக்கு சென்னையில் மட்டுமே ஈஸிலி 50 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால்ன்றது வரும். நீங்கள் அது கணக்கு போட்டிங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும் அது உண்மையிலேயே. அதே மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒரு 100 ஸ்கொயர் மீட்டர் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா கூட
அங்கே 10,000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஈஸிலி நம்ம சேவ் பண்ண முடியும். நான் சொல்கிறது இன்ஸ்டியூஷன்றது ப்ரைவேட் பாடி. 100 ஸ்கொயர் மீட்டர்லாம் ஒரு சின்ன இடம். ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் இன்னும் ரொம்ப பெரிய ஸ்கோப் ஆஃப் ஏரியாவே இருக்கும், ஏக்கர் கணக்கில் இருக்கும். அங்கெல்லாம் அவங்களுடைய அன்றாட தேவைக்கு நிறையவே வந்து அவங்க ரெயின் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அப்படி ரெயின் வாட்டரை ஸ்டோர் பண்ணுற மூலிமா எலக்ட்ரிசிட்டி பில் ரெடியூஸ் ஆகும். தென் வாட்டர் அவைலபிலிட்டி ஆஃப் நேச்சுரல் வாட்டர் ரிசோர்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். தே டோன்ட் ஹேவ் டு கெட் வாட்டர் ஃப்ரம் அவுட் சைட். நல்ல தண்ணி கிடைக்கும், மினரல் ரிச் வாட்டர் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் எல்லா பர்பஸ்க்கும் அது எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தேவைக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஃப்ரீ அவைலபிள் ஆன ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்றது வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து நான் சொன்னபடி அது சேமிக்கும். சொன்னபடி வந்து ஒரு ஃப்ரீ காஸ்ட் ரிசோர்ஸு, ஒரு கிரவுண்ட் வாட்டர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய டூல். எஸ்பெஷலி இப்போது நிறைய இடங்களில் வந்து நம்ம கிணறு இல்லைனா கூட நம்மளோட போர்வெல்லை வந்து ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம். அண்டு எஸ்பெஷலி சீ வாட்டர் இன்ட்ரூஷனை வந்து நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். கோஸ்ட் லைன் இருக்கிற நகரங்கள் வந்து அந்த சீ வாட்டருக்கு வந்து போகிறத ஓரளவுக்கு தடுக்க முடியும். சீ வாட்டருக்கு போய் தான் ஆகணும் சில தண்ணி அப்படின்றது, பட் ஸ்டில் ஓரளவுக்கு வந்து நம்மளால் தடுக்க முடியும். வாட்டர் லாகிங் இடத்த வந்து நம்மளால் வந்து கட்டுப்படுத்த முடியும். இப்போ நம்ம வீடு ப்ரைவேட் இடங்கள்லேருந்து தண்ணி வெளியே போதில்லை, நம்மளே ஓரளவுக்கு ஸ்டோர் பண்ணுற மூலயமா கண்டிப்பாக வந்து அந்த வாட்டர் கிளாகிங்கை வந்து தடுக்க முடியும். ஒரு அட்லீஸ்ட் 30-40% அது தடுக்க முடியுன்றது நான் ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ ஐ எம் வெரி ஷுர் இது ஒரு அடிப்படையில் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயந்தான். அது தனிப்பட்ட நபர்களும் சரி, இயக்கங்களும் சரி, ஒரு ப்ரைவேட் பாடியாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருந்தாலும் சரி, எடுக்கும்போது பெரிய லெவல் பங்களிப்புன்றது கொடுக்கலாம். நிச்சயமா. அதாவது மழை நீரை ஏன் சேமிக்கணும், அது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்றத நீங்கள் சொன்னதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயமும் உங்கள் பேச்சில் வந்து கவனம் ஈர்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காசு கொடுத்து தண்ணி வாங்குகிறோம் அப்படின்றது. இன்றைக்கி வந்து நம்ம காசு கொடுத்து தண்ணி வாங்குகிறோம். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருந்தோன்னா அப்போ இருந்த பெரியவங்க கண்டிப்பாக சிரிச்சிருப்பாங்க. என்னது தண்ணியை வந்து காசு கொடுத்து வாங்குவோமா அப்படின்னு சொல்லி சிரிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதை விட மோசமான நிலைக்கு ஒரு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையிலையும் இந்த விஷயத்தை வந்து அரசு வந்து முன்வைக்கிறாங்கன்னு சொல்லலாமா? கண்டிப்பா நீங்க வந்து மழை நீரை சேமிச்சாதான் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய கஷ்டம்லாம் நமக்கு இல்லாம போகும். உண்மை டெஃபினட்டா. அதை வந்து இப்போ கேட்ச் த ரெயின் வந்து அதை வெளிப்படையாவே சொல்லுதுன்னே சொல்லலாம். இவ்வளோ ரூபா கொடுத்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்கணுமா அப்படின்ற தேவையை வந்து அந்த கேள்வி வைக்கும்போது ஒத்து கவனிச்சா ஒரு ஃப்ரீயாக அவைலபிள் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் சொல்லக்கூடாது, ஒரு அவசியம். அது வந்து காசு கொடுத்து வாங்குறது ஒரு அவல நிலை தானே. தண்ணியை காசு கொடுத்து வாங்குறது சரி, நான் வாங்குறேன். ஒரு குருவி என்ன பண்ணும், ஒரு எறும்பு என்ன பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய எல்லா காசே இல்லாத நபர்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும் அப்படின்றது. வாட்டர் வந்து ஒரு கமோடிட்டியாக மாறும்போது அங்கே மிகப்பெரிய பிரச்சனை வருது. 70% தண்ணி தான் நம்ம உடம்புல. அப்போ 70%னா அந்த 70%க்கு ஒரு ரேட்டு வைக்கும்போது வந்துட்டு அது எனக்கு சரியாக படலை அது. ஸோ அதனால் நான் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, தண்ணியை காசு கொடுத்து வாங்கக்கூடாது. அது அரசு வந்து இந்த மாதிரி வாட்டர் ரிசோர்ஸில் வந்து நீங்கள் கண்காணிக்கணும், இந்த மாதிரி உங்கள் வீட்டிலேயே வரதை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அற்புதமான செய்தியாக நான் பார்த்தேன். ஓகே, இதை கவர்மெண்ட் பிளான் அண்ட் இதை எடுக்கிறாங்க, இதை எல்லாருக்கிட்டே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு சக மனிதனாகவும் இதை பற்றி நான் ஒரு எடுத்த முன்னெடுப்புகளாகவும் எப்படி மக்களுக்கு உபயோகமாக இருக்கிறத தாண்டி இது ஒரு பெரிய திட்டமாக அறிவிக்கும் போது எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது வந்துட்டு ஓகே, நம்ம ஒரு டார்ச் பேரராக இருப்போம், நம்ம இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அப்படின்ட்டு. தண்ணியை காசு கொடுத்து வாங்குறதுன்றது என்றைக்குமே ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயம். ஃப்யூச்சரில் வந்துட்டு அது 1000 ரூபாய் ஆனால் கூட அப்பயே வந்து ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வந்து கவர்மெண்ட் வந்து முன்னெடுக்கும், பெரிய விஷயங்கள் எடுக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமா. அதாவது ஃப்யூச்சரில் வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த முன்னெடுப்பு. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த ப்ரோக்ராம் வாயிலாக வந்து நிறைய அவேர்னஸ் வந்து உருவாகுன்ற நம்பிக்கையோடு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போது பழைய காலத்தில் இருந்த அந்த நீர் கட்டமைப்புகள் எப்படி இருந்துச்சு, அதனால தான் அப்போ கஷ்டம் எதுவும் இல்லையா, தண்ணீர் கஷ்டம்லாம் எதுவும் இல்லையா? இப்போ வந்து அந்த கட்டமைப்புகள் வந்து பெருமளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாமா? அதை சீராக்கிறதுக்கு தான் அரசு வந்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அப்பைக்கு இப்பயும் நம்ம கம்பேரிசன் வந்து எப்படி வச்சுக்கலான்னா, இப்போ ஒரு பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போ பாப்புலேஷன் கம்மியாக இருந்தால் கூட பட் நீர் மேலாண்மைன்றது வந்து ரொம்ப அடிப்படையில் வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயமாகவே இருந்திருக்கு. ஓகே, அண்டு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. 2 இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ரொம்பவே நீர் மேலாண்மை ரொம்ப உன்னிப்பாகவே கவனிச்சுட்டு இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரகதீஸ்வரா டெம்பிள் வந்து நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு வாட்டர் கேனல் வந்து இருக்கும். அதாவது ஒரு வாட்டர் ஃப்ளோயிங் சிஸ்டம் அப்படி ஒன்று கட்டியிருப்பாங்க. சரி, வெறும் வாட்டர் ஃப்ளோயிங் சிஸ்டமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அதை சேனலைஸ் பண்ணி சிவகங்கா டேங்க்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து அந்த டேங்க்கில் வந்து ஸ்டோரும் பண்ணியிருக்காங்க.
அதாவது அந்த ஒட்டுமொத்த டெம்பிளும் வந்து அந்த ஒட்டுமொத்த கோயிலில் இருக்கக்கூடிய வரக்கூடிய மழைன்றது வந்து அதை சேமிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் காவேரி நதியிலேருந்து வர்றதையும் வந்து இன்டர் கனெக்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமான வாட்டர் வந்தாலும் வெளியே போகிறதுக்கான ஒரு ட்ரெயின் சிஸ்டம் வந்து கட்டியிருக்காங்க. அதிகமான வாட்டர் வந்தாலும் ஸ்டோரிங்க்கான இன்னொரு டேங்க் சிஸ்டமும் வந்து பண்ணியிருக்காங்கன்றது வந்து ஒரு நல்ல ஒரு ஆய்வு. இது மட்டும் இல்லாமல் பல இடங்கள் இது நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளோ எதுக்கு இப்போ நம்ம வயல் வரப்புகளில் வந்து அவ்வளோ நம்மக்கிட்ட வந்து வாட்டர் ஸ்டோரிங் சிஸ்டம்ன்றது வந்து இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஊரணி, ஏரி, குளம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கோவில் குளம்லாம் இருக்குது. ஆமா, ஓகே, திறந்த கோயில்கள்ல வந்து குளம் வெட்டினதே வந்து மழை நீரை சேமிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக கூட சொல்லுவாங்க இல்லையா? உண்மை. ஓகே, இன்றைக்கும் அது ஃபங்க்ஷனில் இருக்குதுல்ல. இந்த வாய்க்கால், அப்புறம் சிறிய தடுப்பு, வயல்வெளி, வரப்பு அப்படின்றதெல்லாம் நிறைய பிரிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து பெரிய லேக்கில் வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து வந்து வரப்புக்கு வரத்துக்கு வந்துட்டு இந்த வாய்க்கால்லாம் நிறையவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. பெரிய வாட்டர் கேனல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து 100 இயர்ஸ்க்கு பிஃபோர் ஒரு 1500 இயர்ஸாகவே நல்லாவே வந்து வாட்டர் சிஸ்டம் வந்து ட்ரையல் அண்ட் எரரில் நிறைய ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களுக்கு பல இடங்கள், பல நகரங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அங்கே வந்து மக்களுடைய ரொம்ப அடிப்படை தேவைன்றது தண்ணி. அதுக்கு ஒரு மேலாண்மை திட்டம் இருக்கணும். அதை இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் கரெக்டாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும், இந்த ஸ்பேஸ் தான் இருக்கணும், இவ்வளோ தான் இருக்கணுன்றது எல்லாத்தையும் வந்து அழகாக டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம் டோட்டலி மாறுபட்டது. ஈஸியாக ஒரு பம்பு, ஒரு போர்வெல் போட்டுட்டு அதுலேருந்து தண்ணி எடுத்துடுறாங்க. தண்ணி எடுத்தக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற வாட்டர் பெட்ஸ் எல்லாமே வந்து கம்மியாயிடுது, ட்ரை ஆகிடுது. ஓகே, இதை ஸ்டோர் பண்ணும்ல. இது சரி, மழை பெய்யுது, எந்த தான் ஃபுல்லாகவே வயலாச்சே, அப்படியே தண்ணி உள்ளே இதாகிடும்னா அப்படி ஆகாது. இதுக்குன்னு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு வாட்டர் பெட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். உள்ளே போகிறதுக்கான ஒரு சிஸ்டம் இன்னும் ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணி ஆகணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி உரியிடும், அப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி உள்ளே போய் தான் ரீஸ்டோர் பண்ணணும். கரெக்ட். ஸோ அதுக்கு தான் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர்ன்றதே கட்டுறது. சரிங்களா? அதோடைய முக்கியத்துவமும் எப்படி வந்து நீ குழி தோண்டி உள்ள நல்ல ஒரு போர்வெல் போட்டு தண்ணி எடுக்கிறீங்களோ, அதே மாதிரி வந்து குழி தோண்டி ஒரு ஸ்டோரேஜ்ன்றது 100% பண்ணி ஆகணும் அப்படின்றது. இது ஈஸியாக மேண்டேட் கூட ஆக்கலாம். சில இடங்களில் மேண்டேட்டும் ஆக்கியிருக்காங்கன்றது கேள்விப்பட்டேன். நல்லது. அதே மாதிரி எல்லாருமே எங்கெல்லாம் மோட்டர் போடுறீங்களா, போர்வெல் போடுறீங்களா, சரி இன்னொரு ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர், ஒரு ஸ்டோரேஜ் இது வந்து வைங்க அப்படின்றது சொல்கிறது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கது தான். இது வந்து இப்போ பண்ணுறது இல்லை. அதனால் வந்துட்டு என்ன ஆகிடுதுன்னா, ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகிடுது. நம்ம வந்து தண்ணி வந்துட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா, வயலுக்கு வரத்துக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய டேங்க்கில் வர வச்செல்லாம் பண்ணக்கூடிய அவல நிலையெல்லாம் பார்க்க வேண்டியிருந்தது. ஸோ இதுக்கு நம்ம ஒரே சொல்யூஷன் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் தான். இங்கே இதோட முடியல. இப்போ நான் ரீசெண்டாக ஒடிசா போயிருந்தேன். ஒரு 1000 இயர்ஸ் பேக் எப்படி இந்த நீர் மேலாண்மை பண்ணியிருக்காங்க பிரகதீஸ்வரர் டெம்பிள்ட்டு. நான் இப்போ ஒடிசாவில் போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தேன். புவனேஸ்வர் போகிற ரோட் நம்பவே முடியாது. ஒவ்வொரு 500 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ்க்கு வந்துட்டு அவ்வளோ குட்டைகள் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து கோயில் குளங்கள் மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஆனால் எதுக்குன்னு பார்த்தா பீப்புள் யூசேஜ்க்காக. ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே வந்து ஃபார்மிங் தான் அவங்களோட மெயின் கோர் பிஸ்னஸ். அண்ட் பீப்புளோட யூசேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளங்கள் வந்து ரொம்பவே உன்னிப்பாக கவனிச்சுட்டு அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா குளங்கள்லையும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அங்கே மக்கள் வந்து உபயோகிச்சுட்டு இருக்காங்க. அங்கே குளிக்கிறாங்க, அங்கே தண்ணி எடுக்கிறாங்க, அவங்க உபயோகிக்கிறாங்க. இதெல்லாமே பார்க்கப்படுது. நான் சொல்கிறது வந்து ஒவ்வொரு 200-500 மீட்டர்ஸில் வந்து இப்படி ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நான் சொல்கிறேன். இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தா ஒன்று, ரைட் சைடில் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா ஒன்று, அப்படியே நிறைய இருந்தது. அவ்வளோ வாட்டர் பாடிஸ் வந்து இருந்தது. மேபி நம்ம ஊர்லேயும் வந்து தென்காசி அந்த பக்கங்களில் வந்து நான் அந்த மாதிரி பார்க்குறது உண்டு. பட் இது இன்னும் நிறைய மேம்படுத்தணும், நிறையவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். பண்ணுற மூலயமா வந்து குறிப்பிட்டு காவேரி அந்த ரீஜன்ஸில் வந்துட்டு இது பண்ணுற மூலயமா நிறைய வாட்டரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அது ஒரு வாட்டர் ஸ்பாஞ்ச் எஃபெக்டாகவும் க்ரியேட் பண்ணும். அண்ட் டெஃபினெட்லி நிறைய நல்லது நடக்கும். ஸோ இதுதான் நான் பார்த்த டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. இது இன்னும் அதிகமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய சின்ன ஒரு ரிக்வெஸ்ட்டாகவும் இருக்குது. மற்றபடி வந்துட்டு 50 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, அடிப்படையில் தண்ணி நமக்கு மேலே இருக்குது, டேங்க்லேருந்து வருது அப்படின்ட்டு ரொம்ப ஏளனமாக இருந்துடக்கூடாது. அது எப்படி வருது, அந்த டேங்க்குக்கு எவ்வளோ எப்பவும் வந்துக்கிட்டே இருக்கணும்ல. ஆமாம், எப்படி வருது, எங்கேருந்து வருது அப்படின்றத யோசிக்கணும். ஓகே, இங்கேருந்து வருதுன்னா நம்ம அதுக்கு திருப்பி கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்து தான் ஆகணும். இது வந்து அரசு பண்ணும் அப்படின்லாம் இல்லை. இது நம்ம வீடு, நம்ம வீட்டில் தண்ணி நம்ம எடுக்கிறோன்னா திருப்பி அங்கே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஆகணும். அதுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் அவசியம் அப்படின்றது கண்டிப்பாக புரிஞ்சாகணும். மழைநீர் சேமிப்பு எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.